காரமடை கிராமத்தில் அது ஒரு பிரகாசமான மற்றும் வெயில் நிறைந்த காலை. ரவி, மீனா, அருண் ஆகியோர் தங்கள் வண்ணமயமான காத்தாடிகளை பிடித்துக்கொண்டு பசுமையான வயலைக் கடந்து மகிழ்ச்சியுடன் ஓடினர். வானம் நீலமாக இருந்தது, காற்று புதியதாக இருந்தது, சிரிப்பு காற்றை நிரப்பியது. யாருடைய காத்தாடி மிக உயரமாக பறக்கிறது என்று பார்ப்போம், உற்சாகமாக கத்தினான் அருண். மெல்லிய காற்றில் காத்தாடிகள் நடனமாடி சுழன்று கொண்டிருந்தன. ரவியின் சிவப்பு காத்தாடி வானத்தில் ஒரு பவளம் போல பிரகாசித்து மிக உயரமாக பறந்தது. மீனா கைதட்டி குதித்தால், வா! ரவியின் காத்தாடி வென்றது. திடீரென்று காற்று வலுவடைந்தது. அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் ரவி, மீனா கத்தினாள். ஆனால் காற்று வேகதால் காத்தாடி நூல் துண்டானது. ரவியின் சிவப்பு காத்தாடி பறந்து உயரமான ஆலமரத்தின் பின்னால் வெகு தொலைவில் பறந்தது. ஐயோ! என்று கத்தினான் ரவி. என் காத்தாடி! ஒரு நொடி கூட வீணாக்காமல் 3 நண்பர்களும் தங்களால் முடிந்தவரை வேகமாக காத்தாடியை பின்தொடர்ந்தனர். அதோ! அருண் சுட்டிக்காட்டினான். அது அந்த மரத்தில் சிக்கியுள்ளது. சிவப்பு காத்தாடி ஆலமரத்தின் கிளைகளில் உயரமாக சிக்கிக் கொண்டது. மீனா பெருமூச்சு விட்டாள். ஓ கடவுளே, நாங்கள் அதை எப்படி எடுப்பது? ரவி சோகமாக நிமிர்ந்து பார்த்தான். இது ரொம்ப உயரத்தில் இருக்கே. நான் மரத்தில் ஏறி கெடுத்து வருவேன் என்றான் அருண் தைரியமாக. மரத்தின் மீது ஏறத் தொடங்கினான். ஆனால் திடீரென்று கிளையினுடையும் சத்தம் கேட்டது. ஜாக்கிரதையா ஏறு, மீனா கத்தினாள். அருண் பயந்து மெதுவாக கீழே இறங்கினான். இது மிகவும் உயரத்தில் உள்ளது என்று கூறினான். குழந்தைகள் ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து தீவிரமாக யோசித்தனர். ரவி கூறினான், இதுக்கு ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். மீனா கூறினாள், இன்னொரு வழியை கண்டுபிடிப்போம் எல்லோரும் சேர்ந்து. அருண் புன்னகைத்தான். ஆமாம், இது ஒற்றுமையின் நேரம். அவர்கள் ஒரு நீண்ட குச்சியைக் கண்டுபிடித்து அதில் ஒரு நூல் கட்டி முடிவில் ஒரு சிறிய கொக்கி சேர்த்தனர். எங்களால் ஏற முடியாவிட்டால் என்ன, நாங்கள் அதை கீழே இழுத்து விடுவோம் என்று மீனா கூறினாள். குழந்தைகள் ஒன்றாக வேலை செய்து உதவி செய்து புன்னகைத்தனர். ரவி குச்சியை உறுதியாகப் பிடித்துக் கொண்டான். அருண் அதை கவனமாக வழிநடத்தினான். மீனா மெதுவாக நூலை இழுத்து பிடித்து கொண்டாள். மெதுவாக மெதுவாக காத்தாடி நகரத் தொடங்கியது. வருது, அருண் கத்தினான். பிடித்து இழுக்கவும். காத்தாடி மரக்கிளையிலிருந்து கழண்டு வந்தது. எப்பா, நாங்கள் அதை செய்துவிட்டோம் என்று குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் குதித்து ஆரவாரம் செய்தனர். அவர்களின் கூட்டு முயற்சி சிவப்பு காத்தாடி காப்பாற்றியது. அருகில் பார்த்துக் கொண்டிருந்த தாத்தா பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். ஒருவராக தோல்வியடையலாம், ஆனால் இதயங்களும் கைகளும் ஒன்றாக வேலை செய்யும்போது எதுவும் சாத்தியமாகும் என்று அவர் கூறினார். குழந்தைகள் தங்கள் காத்தாடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு பெருமையுடன் தலையசைத்தனர். அன்று மாலை 3 நண்பர்களும் மீண்டும் சிவப்பு காத்தாடி பறக்கவிட்டனர் ஒன்றாக. இந்த முறை அவர்கள் அனைவரும் நூலை பிடித்துக்கொண்டு வானத்தில் காத்தாடி நடனமாடுவதை பார்த்து மகிழ்ந்தனர். தூரத்திலிருந்து தாத்தா பெருமிதத்துடன் புன்னகைத்தார். கதையின் கருத்து என்னவென்றால், நாம் தனியாக செய்ய முடியாததை அடைய கூட்டு முயற்சியும் ஒத்துழைப்பும் நமக்கு உதவுகின்றன.